ஓம் கம் கணாதிபதியே நமக. ஓம் வம் வாராகி நமக. இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் கன்னி மாதம் புரட்டாசி 11ஆம் நாள் 27/9/2025 சனிக்கிழமை. வளர்பிறை இன்று காலை 10:17 மணி வரை பஞ்சமி திதி, பின்பு சஷ்டி திதி. அனுஷம் நட்சத்திரம், பிரீதி நாம யோகம், பாலவம் பின்பு கௌளவ கரணம், சித்த யோகம், சமநோக்கு நாள். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண், ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய ராசி பலன்கள். மேசம் நன்மை உண்டாகும், ரிஷபம் பாராட்டுக்கள் பெறுவீர்கள், மிதுனம் சோர்வு உண்டாகும், கடகம் செலவுகள் அதிகரிக்கும், சிம்மம் பாசம் அதிகரிக்கும், கன்னி கவனம் தேவைப்படும், துலாம் பிரயாணம் மேற்கொள்வீர்கள், விருச்சிகம் பெருமை உண்டாகும், தனுசு சிந்தனையான நாளாகும், மகரம் முயற்சி தேவைப்படும், கும்பம் ஆதரவு உண்டாகும், மீனம் சுப செலவுகள் உண்டாகும். இன்றைய தின சிறப்புகள். இன்று ஆஞ்சநேயரையும் பெருமாளையும் வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும். மேலும் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா வழிபாடு செய்ய மன அமைதியை கொடுக்கும். இன்று மர வேலைகளை தொடர்வதற்காகவும், களை செடிகளை அகற்றுவதற்காகவும், அபிஷேகம் செய்வதற்கும் இன்று நல்ல நாளாகும். கல்வி சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்காகவும் இன்று சிறந்த நாளாகும். இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். வாழ்க வளமுடனும் நலமுடனும். மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9751849308 என்ற எண்ணிற்கு ஜோதிடம் சம்பந்தமான வகுப்புகளுக்கும், உங்களுடைய ஜாதகத்திற்கு பலன்களும் பாரம்பரிய முறையிலும், எண்கணித முறையிலும், நாடி முறையிலும், வாஸ்தும் பார்க்கப்படும். ஜாதக நோட்டு எழுதி தரப்படும். உங்களுடைய ஜோதிட ஆர்வலர்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிக்கொணர நம்மளுடைய கருத்தரங்கில் பங்கு கொண்டு உங்களுடைய திறமைகளை வெளிக்கொணருங்கள். அதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இது சார்ந்த பதிவுகளுக்கு கருத்துக்களுக்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். வாழ்க வளமுடனும் நலமுடனும். நன்றி, வணக்கம்.